உறவுகளை மேம்படுத்துவது எப்படி. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ஊரில் கார்த்திக், திவ்யா அப்படின்னு வந்து ஒரு லவர்ஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது பையனோட அம்மா வந்து பயங்கரமாக எதிர்த்தாங்க. பட் கடைசி ஒரு வழியாக சம்மதிச்சு அந்த கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு மருமக போகிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே மாமியார் மருமகளுக்கும் 7ஆம் பொருத்தம். எப்போதுமே பிரச்சனை 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 பிரச்சனை. பட் ஒரு ஸ்டேஜில் திவ்யானால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு பீரியடில் இதுக்கு மேலே ஒன்று மாமியார் இருக்கணும், இல்லை நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் ஒரு சித்த வைத்தியர், அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அங்கிள் எங்கள் மாமியார் பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு அவங்கள வந்து கொல்லணும், அவங்க இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வைத்தியருக்கு ஒரே ஷாக். என்னம்மா சொல்கிற அப்படின்றாரு. இல்லை அங்கிள், அவங்க சாகலைன்னா கண்டிப்பாக நான் இறந்துருவேன் அப்படின்றாங்க. இப்போது அந்த வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாய்சன் கொடுத்துட்டு அவர் சொல்கிறாருமா, இது வந்து ஸ்லோ பாய்சன், இமீடியட்டாக உங்கள் மாமியார் இறந்து போனார் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ என்ன பண்ணுற அப்படின்னா, டெய்லி உங்கள் மாமியாரோட சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கலந்து கொடுத்துரு. அப்படி கொடுக்கும்போது இறந்தாங்கன்னா யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. இதை வாங்கினோடனே வைத்தியர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இதை நீ உன் மாமியார்கிட்ட அன்பாக இருந்தால் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும், இல்லைன்னா உன் மாமியாருக்கு சந்தேகம் வந்துடும். ஸோ அன்பாக இருக்கிற மாதிரி நீ நடி அப்படின்றாரு. திவ்யா வந்து அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு டெய்லி வந்து அந்த ஃபுட்டில் கலந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அது வரைக்கும் எல்லாத்துலேயும் தன்னோட மருமகளை குறை சொல்லிக்கிட்டு இருந்த மாமியாருக்கு திவ்யாவோட இந்த ஹேபிட்டை பார்த்தோன்னே, இந்த அன்பாக பழகிறத பார்த்தோன்னே திடீர்னு என்னடா நம்ம மருமகள் மாறிட்டா அப்படின்ட்டு அவங்களும் பாசம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் திவ்யா மேலே மாமியாருக்கு பயங்கர மரியாதை வருது. இதை பார்த்தோன்னே திவ்யாவுக்கு ஐயோ நம்ம மாமியார் எத்தனை நாள் நம்ம தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கோம், உண்மையிலேயே நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்களும் மாமியார் மேலே அன்பு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு பீரியடில் வந்து அவங்க கொடுத்துட்டு வந்த அந்த பாய்சன் வந்து முடிகிற ஸ்டேஜ். தட் டைம் ஷீ ரியலைஸ்ட், ஐயோ நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு நம்ம மாமியாருக்கு இப்படி பாய்சன் கலந்து கொடுத்துட்டோமேட்டு வேகமாக அந்த வைத்தியர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அங்கிள் எனக்கு வந்து நான் இத்தனை நாள் என் மாமியாரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எப்படியாவது அவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்றார். அப்போ அந்த வைத்தியர் சொல்கிறாரு, பாசிபிளே இல்லைம்மா, நேரம் ரொம்ப கடந்துருச்சு, கண்டிப்பாக அவங்க உயிர் கொஞ்சம் நாளில் போய்டும் அப்படின்றாரு. இதை கேட்டோன்னே திவ்யா வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அங்கிள், நான் புரிஞ்சிக்கவே இல்லை அவங்கள அப்படின்றாங்க. ஏதாவது பண்ணி என் மாமியாரை காப்பாற்றுங்க அப்படின்றாரு. அப்போது கடைசி அந்த வைத்தியர் சொல்கிறார், ஒரு சின்ன புண்ணையோடு அவர் சொல்கிறாரு, அம்மா உன் மாமியார் கொடுத்தது விஷமே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ விட்டமின். நீ என்கிட்ட ஃபஸ்ட் நாள் வந்திருந்தப்போ இந்த விஷயத்தை நீ அன்பாக பழகுன்னு சொல்லியிருந்தா நீ பண்ணியிருக்க மாட்டேன். அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன். எப்போதுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம மற்றவங்கள தான் குறை கூறுறோம். எப்போ நம்ம மாறும்போது கண்டிப்பாக அவங்களும் மாறுவாங்க. அதை நம்ம யாருமே பண்ணுறதில்ல. எந்த ரிலேஷன்ஷிப் விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் கரெக்டாக தான் சார் இருக்கேன், அவங்கள மாற சொல்லுங்கள் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்கிறோம். ஃபஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வாங்க, கண்டிப்பாக அது பெரிய வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.